ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சோன்னே சட்டுன்னு கரையிற மாதிரி அரிசி மாவில் புட்டிங் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். முதல்ல கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இதில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா பதம் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கேரமல் டேஸ்ட்டு கசப்பு இல்லாமல் இருக்கும், ஸ்வீட்னஸோடு இருக்கும். இப்படி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஏன்னா சர்க்கரை பாவை உடனே ஊற்றி வைக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. நல்லா செட் ஆகட்டும். அதுக்குள்ளே அரிசி மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவில் ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சா சட்டுன்னு கரையிற அளவுக்கு ஒரு ஷேரிங் கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மீடியமான பவுலில் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். நல்லா கரைச்சி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பதம் கொஞ்சம் மாறட்டும். அப்போ நம்ம இந்த கேரமல் பண்ணதோடு ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் மாறட்டும். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கட்டியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். நான் நாட்டு முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெள்ளை முட்டையை எடுத்துக்கலாம். இப்படி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப ஆற வச்சிட வேண்டாம். லைட்டான சூடு, ஏன்னா அந்த முட்டை திரண்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால். இப்போ அந்த பேட்டரில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு ஊற்றியாச்சு. இப்போ கீழே ஒரு வளையமாட்டை வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வேக வைக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி வேக வைக்கலான்ட்டு பண்ணியிருக்கேன். தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வேண்ட அளவுக்கு நீங்களும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வச்சாச்சு. இனி இதை மூடி வச்சு ஒரு 35 நிமிஷம் வேகட்டும். 35 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ ஒரு ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது. மேலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கேக்கெல்லாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்களேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது. ஈஸியான முறையில் சூப்பரான அரிசி மாவு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.